ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி உமன்ஸ் டே டு த விமன்ஸ் அவுட் தேர். பட் இதை சொல்றதுக்கான தகுதி அப்படின்றது நம்மளுக்குலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல. நான் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா நானும் இந்த ஊர்ல தானே இருக்கிறேன். நானும் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நாட்டில் தானே இருந்துட்டு இருக்கிறேன். ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தையை சொல்றதுக்கான தகுதி அப்படின்றது நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உமன்ஸ் டே அன்னைக்கு மற்ற நாடுகள்ல வந்து உமன்ஸை சந்தோஷப்படுத்துற விதமாகவும் உமன்ஸை பெருமைப்படுத்துற விதமாகவும் எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிட்டு இருப்பாங்க, பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல இன்னைக்கு உமன்ஸ் டே அன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9 வயசு சின்ன பெண் குழந்தைக்கு நடந்த ப்ரூட்டலான ஹராஸ்மெண்ட் டெத்துக்கான ஜஸ்டிஸை நம்ம இன்னைக்கு உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம் உமன்ஸ் டே அன்னைக்கு. ஸோ ஒரு உமனுக்கு எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு உமன்ஸ் டே நம்ம கொடுக்க கூடாதோ அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு உமன்ஸ் டே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருக்குது. இப்ப வரைக்குமே வந்து அந்த ஆர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொண்ணோட கேஸ்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட யாருக்குமே வந்து தண்டனை அப்படின்றது